ஏன் நான் உன்னை தூக்குனா என்ன? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற லட்சுமி? எழுந்துரு. என்னைக்காவது ஒரு நாள் அவளோட திருட்டுத்தனம் வெளியே வரப்போகுது. அன்னைக்கு நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை பத்தி தட்டி கேப்பா. வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படியே அரைஞ்சிருவேன். லட்சுமி, லட்சுமி, என்ன பாரு லட்சுமி, லட்சுமி, பாரு, என்ன பாரு லட்சுமி, உனக்கு ஒண்ணு ஆகாது லட்சுமி, லட்சுமி, கண்ணை திறந்து என்ன பாரு லட்சுமி, உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன் லட்சுமி, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒண்ணு ஆகாது லட்சுமி, லட்சுமி, பாரு லட்சுமி, லட்சுமி, நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு லட்சுமி, என்ன அறகுறையா விட்டுட்டு நீ போகாத லட்சுமி, கண்ணை திறந்து என்ன பாரு, பாரு லட்சுமி, என்ன பாரு, ப்ளீஸ் லட்சுமி, தயவு செஞ்சு என்ன பாரு லட்சுமி, லட்சுமி, டாக்டர் வந்துருவாங்க, வந்துருவாங்க லட்சுமி, கண்ணு திறந்து பாரு லட்சுமி, என்ன தவிக்க விட்டு போயிடாத லட்சுமி, நான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நீ ஒருத்தி தான் இருக்க லட்சுமி, நீயும் போயிட்டா எனக்கு யாரு இருக்கா, என்ன தவிக்க விட்டுறாத லட்சுமி, லட்சுமி, நான் தப்பு செய்ய மாட்டேன் நம்புறேன்ல, இப்போ நம்ப லட்சுமி, நான் உன்னை சாக விட மாட்டேன் லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் லட்சுமி, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது, அது சாவா இருந்தாலும் சரி லட்சுமி, லட்சுமி, கண்ணு திறந்து பாரு, என்ன பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது லட்சுமி, என்ன பாரு லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, நம்ம அமெரிக்காவுக்கு வந்து திரும்பி வா லட்சுமி, கடத்திருந்து பாரு லட்சுமி, என்ன பாரு லட்சுமி, 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 பாரு லட்சுமி, அக்கா கண்ணு அங்க போயிட்டே லட்சுமி, போயிட்டே என்ன பாரு லட்சுமி, என்ன மாமா ஐயோ, என்னாச்சு? என்னங்க லட்சுமிக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னு கேட்கலாமா? லட்சுமி, லட்சுமி, ஐயோ லட்சுமி, யாரும் வராதீங்க, போங்க, யாரும் கிட்ட வராதீங்க, என் லட்சுமி என்னை விட்டு போயிட்டா, லட்சுமி போயிட்டாளா? ஐயோ, ஐயோ லட்சுமி, கடவுளே, ஐயோ, என்னடா வெற்றி சொல்ற? என்ன வெற்றி? போங்க, போங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாருங்க, முடிஞ்சு போச்சு பாருங்க. லட்சுமி, இப்ப கூப்பிடுமா லட்சுமின்னு? இப்ப கூப்பிடு. நான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரல, நீ கூப்பிட்டா வருவாளா? பாரு லட்சுமி, வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, இனிமே உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்ன எல்லாரும் வந்துட்டாங்க, பாரு. வெற்றி, உடம்பு ஏதாவது சரியில்லாம இருந்தாலடா? ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? லட்சுமி, எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே எல்லாரும் கேட்பாங்க, எப்படி செத்தா, நல்லதானே இருந்தா, என்ன ஆச்சு, டாக்டர் கிட்ட கூட்டு போலியா, இப்படி எல்லாரும் கேட்பாங்க. ஆமாண்ணே, நான் பதில் சொன்னா, பதில் சொன்னா என் லட்சுமி திரும்ப வந்துருவாளா? உயிரோடு இருந்தப்ப எல்லாரும் மூஞ்சி திருப்பிட்டு போனீங்களே, யாராவது ஒருத்தர் பார்த்திருக்கலாமே, இவ்வளவு பேர் இருந்தீங்களே, உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் லட்சுமி எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா. எந்த நேரத்துல என்ன சொல்லிட்டு இருக்க? நாங்க தப்பு பண்ணிட்டோம். இப்படி நடக்கும் பேசல, போடா.
இல்லண்ணே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பெரிய டாக்டர் போனேன். ஏய் சீ அறிவில உனக்கு முடிஞ்சு போச்சு. அவ உயிரே நின்னு போச்சுடா. வெற்றி வெற்றி லட்சுமிக்கு உயிர் இருக்கும். நீ ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போ. ஆமாண்ணே. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுக்காக வெந்நீர் போட வந்தேனே சொல்லிட்டீங்களே. அப்பவே பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களே. அண்ணா உங்க பொண்டாட்டிக்கும் இவ போனதுல பெரிய பங்கு இருக்கு. ஐயோ ஐயோ இல்ல லட்சுமி உன்னை பார்க்க யாரையும் கிட்ட நெருங்கி விட மாட்டேன். போங்க போங்க எல்லாரும் தள்ளி போங்க போங்க. சொல்லாதடா வெற்றி. என் தங்கத்தை நானே சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சுட்டு வந்துடுறேன். இவளோட சாம்பல் கூட உங்க கண்ணை காட்ட மாட்டேன். அனுஷ்கா ஒருத்திய மட்டும் நான் மன்னிக்கிறேம்மா. அதுக்காக நீ கிட்ட வந்துடாத. இவ செத்துட்டா. ஒப்பாரி வைக்கிறதுக்காக எல்லாரும் கண்ணுல தண்ணி அணைக்கட்டி வச்சிருந்தீங்களா? போங்க எல்லாரும் போய் தூங்குங்க. எப்பவும் போல இப்போ நானும் லட்சுமியும் தனியாவே இருந்துடுறோம். சும்மா இருடி. அவன் பொண்டாட்டி போனதுல ஒரு மாதிரி ஆயிட்டாடி. நீ கொஞ்சம் அத்தை ஒண்ணு இல்ல தம்பி, நான் எதுவுமே சொல்லல. லட்சுமிக்கு என்னாச்சு நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? நீங்க என்ன தேவ தூதரா? நீங்க தொட்டதை இவ பொழைச்சிருவாளா? வேண்டாம் லட்சுமி, நாம இங்க இருக்க வேண்டாம். நம்ம ரூமுக்கு போயிடலாம். வா போலாம் வா. அமருக்காவது எந்திரிச்சு வா லட்சுமி ப்ளீஸ். கொஞ்சம் தள்ளிக்குங்க. எங்க என்னாச்சு? டாக்டர் லட்சுமிக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க டாக்டர். சாரிங்க, இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஹலோ, நான் டாக்டர் ஜோதி பேசுறேன். பாலாரபதி நாட்டாம ஐயா மருமக இறந்துட்டாங்க. I feel something wrong. லட்சுமியை நம்ம கொல்லலையே. அதுதான் கொண்டு இருக்கணும். ஐயோ லட்சுமி. யா ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். டாக்டர் ஐயா யாருக்கு போன் பண்ணீங்க? ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இது இயற்கையான மரணம் மாதிரி தெரியல. என்னது? அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐயோ இயற்கையான மரணமா தெரியலையா? அட கடவுளே. ஐயோ என்னடா கொடுமை. வாங்க சார். எப்படி நடந்தது? இன்ஸ்பெக்டர், என் மருமக உடம்பு சரியில்லாம இருந்திருக்கா. என் மக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்காக படியில இறங்கி தூக்கிட்டு வந்திருக்கான். அப்ப இறந்துட்டான்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர். ஓ, இவங்க ரூம் எங்க இருக்கு? மேல 2வது ரூம். சார் சார்
எதுக்குங்க இதெல்லாம்? இவன் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்கணும். சந்தேகம்னு வந்துட்டா தீர விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க ஐயா. நாங்க ஏற்கனவே எல்லாரும் மனசு நொந்து போயிருக்கு சார். புரியுதுங்க ஐயா. நாங்க எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டோம். சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை ஒப்படைச்சிடுவோம். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் விட மாட்டேன் என் லட்சுமி, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நம்ம மேல சின்ன கீழ் பட கூட நான் விட மாட்டேன். லட்சுமி, தொடாதீங்க, யாரும் தொடாதீங்க, என் லட்சுமி யாரும் தொடாதீங்க, யாரும் வராதீங்க. நீங்க என் லட்சுமி எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். பாடியை தூக்குங்க. வேண்டாம், அதை விடுங்கடா, வேண்டாம். என் லட்சுமி எங்கேயும் கொண்டு போக- லட்சுமி, லட்சுமி, விடுங்க. பிக்கப் ஹலோ, பாஸ், ஒரு குட் நியூஸ். உன் குரல்லே தெரியுது, சொல்லுமா. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்த பெரிய இடைஞ்சல் இப்ப இல்ல. குட். எப்ப சைன் ஆகுமா? சார், நான் இடைஞ்சல்னு சொன்னது லக்ஷ்மிய. அவ இறந்துட்டா. ஆ, எப்படி செத்தா? அது நமக்கு எதுக்கு சார்? நம்ம பிரச்சனை தீந்துருச்சு. துக்கம் அனுசரிக்க ஒரு 15 நாள். இன்னும் 20 டேஸ்ல உன் அசைன்மெண்ட் நீ கம்ப்ளீட் பண்ணிடுவ. கரெக்ட்? ஷியோர் சார். ஓகே, வெயிட் பண்றேன். பை. தேங்க்யூ. சார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. பாடியை இப்போ கொண்டு வந்துடுவோம். நீங்கள் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு பாடியை கொண்டு போகலாம் சார். சரி ஐயா, நீங்க பாடி எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. லட்சுமி, ஐயோ லட்சுமி, மக மாதிரி வளர்த்துவாமா லட்சுமிய மருமகளாவா நம்ம என்னைக்காவது எடுத்தோம். லட்சுமி, பாரு லட்சுமி, கண்ணு தெரிஞ்சு பாரு லட்சுமி, நான் உன்னை விட மாட்டேன் லட்சுமி, போக விட மாட்டேன். லட்சுமி, நான் விட்டுட்டு போயிட்டேன். சொன்ன கேள்றா. லட்சுமி, என் மேல கோவமா இருந்தா என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ லட்சுமி, ஐயோ ஐயா, எந்திரிச்சு என்ன பாருப்பா, அர்த்தம் வந்திருக்கப்பா. என்னை விட்டு போயிட்டே லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, புருஷனை பாருப்பா. நீ இல்லாம அவன் எப்படி இருப்பா லட்சுமி? எந்திரிச்சு வா லட்சுமி. லட்சுமி, வெற்றியை பாருமா. அண்ணே, லட்சுமி எனக்கு வேணும்ண்ணே, விடுங்கடா. லட்சுமி, ஐயோ லட்சுமி, வெற்றி உயிரை அறுத்து மூட்டையை கட்டி வச்சிருக்காங்களே. ஐயோ லட்சுமி, அம்மா, லட்சுமி எனக்கு வேணும்மா. அம்மா, அவளை பார்க்காதடா. லட்சுமி எனக்கு வேணும். லட்சுமி போயிட்டாங்க. விடுடா. லட்சுமி, லட்சுமி, பாரு லட்சுமி, பாரு லட்சுமி, பாரு லட்சுமி, விட்டு போகாத. ஐயோ வெற்றி, போகாத லட்சுமி, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் லட்சுமி. வெற்றி, லட்சுமி, எனக்காக வா லட்சுமி. போங்க, போங்க. எல்லாரும் இருக்கும் போது அவள் அனாதைய விட்டுட்டீங்கல்ல,
செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? ஒதுக்கி வச்சீங்கல்ல, அப்படியே ஒதுக்கி போயிடுங்க. எனக்கு யாரும் வேண்டாம், என் லட்சுமி மட்டும் போதும். எனக்கு யாரும் வேண்டாம். வேண்டாம். விடுங்க, விடுங்க, எல்லாரும் போங்க. ஒதுக்கி வச்சீங்கல்ல, அப்படியே போங்க. எனக்கு யாரும் வேண்டாம். போங்க, போங்க, இங்கிருந்து போங்க. அவளே போயிட்டா. இனிமே நீங்க எல்லாரும் எதுக்கு? எதுக்கு? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன பாரு லக்ஷ்மி, பாரு லக்ஷ்மி. உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப இந்த சமாதானப்படுத்த வந்திருக்காங்க லக்ஷ்மி. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு லக்ஷ்மி, சொல்லு. சொல்றத கேள்றா தம்பி. நீங்களும் அவங்களோட சேர்ந்து தானே லக்ஷ்மி கவுடிக்காம விட்டீங்க. தப்புதாடா, தப்புதான். நான் பண்ணது தப்புதாடா. இங்க பாரு, அதெல்லாம் குத்தி காட்டுற நேரமாடா இது. ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துதாடா ஆகணும். சொல்றத கேள்றா. போங்கடா, போங்க. அவளை பார்த்து அழுது நானும் சாகுறேன். என்னையும் அவளோட சேர்த்து எரிச்சிருங்க. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே நம்ம லட்சுமியை எல்லாரும் இழந்துட்டு நிக்கிறோம்டா. யார் இழந்துட்டு நிக்கிறா? அவ எனக்குள்ள இருக்கா. நீங்கதான், நீங்கதான் அவளை இழந்துட்டீங்க. யாரு கிட்ட வராதீங்க, போங்க, போங்க. லட்சுமி எங்க போனாலும் நானும் அங்கே போயிடுறேன். நானும் லட்சுமி கூட போயிட போகல. போக சொல்றத கேள்றா. லட்சுமி ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுடா. சொல்லுங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீங்க பாடி எடுத்து போங்க சார். வெற்றி, நம்ம அமருக்காக வந்து திரும்பி வா வெற்றி. கையெழுத்து போட்டு கொடுப்பா. சொன்னா கேள்றா தம்பி. கையெழுத்து போடுறேன். என்ன பண்ண வேண்டிய சடக்கெல்லாம் நிறைய இருக்குடா. கையெழுத்து போடுறான். அப்பதான்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். கையெழுத்து போடுப்பா, அழாத போடு. காத்துட்டு இருக்காங்கல்ல. லட்சுமி, லட்சுமி. மன்னிச்சிரு லட்சுமி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. உன்னை புரிஞ்சிக்காம வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு லட்சுமி. ஐயோ லட்சுமி, வீட்டை எல்லா வேலையும் நானே முந்தி செய்யறேன்னு செய்வியே. இப்போ எங்க எல்லாரையும் சாவலியும் முந்திக்கிட்டு நீயே முதல்ல போயிட்டியா? ஏன் இப்படி பண்ண லட்சுமி? ஏன் இப்படி பண்ண? லட்சுமி, உன் குழந்தை அப்புறம் என் குழந்தைய சேர்த்து நானே சுமக்கிறேன் லட்சுமி. முகத்தை மூட போறேன். முகத்தை பாக்குறவங்களும் வந்து கடைசியா பாத்துக்கோங்க.
வந்து போடுங்க. கட்டமையா வாங்க. விதிமுறை இல்லாத நிகழ்வுகளை விதி என சொல்வதுதான் சரியோ?